ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து மண்டே வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. வாங்க இந்த லஞ்சுக்கு என்ன செய்யறதா பார்க்கலாம். பசங்க வந்து சிக்கன் கேட்டாங்க. அதனால் நேற்று ஈவினிங் வந்து சிக்கன் வாங்கி வச்சு, ஏன்னா நம்ம வந்து பொங்கலுக்கும் சிக்கன் செய்யணும். இது சண்டே அமாவாசைனால எதுவுமே செய்யலை. அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பூண்டு வந்து கொஞ்சம் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செய்ய போகிற மசாலாலாம் சேர்த்து, அதனால் வந்து பூண்டு வாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு மசாலா கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஜீரகம் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன். இந்த அளவு சின்ன டீஸ்பூன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், கிராம்பு ஒரு 4 கிராம்பு அளவு சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன்லேயே வந்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதில் அப்படியே நல்லா ஊறட்டும். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கையாலேயே இடிச்சிட்டேன், அதனால தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். அதனால் பசங்க வந்து சப்பாத்தியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டுருவாங்க. கொஞ்சமாக வந்து சப்பாத்தியும் மாவு பிசைக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 10 பூண்டு பல்லை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சுன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து மில்லட் சப்பாத்தி மாவு. இது வந்து பாதி வந்து ஒரு நாள் செஞ்சுட்டேன், டேஸ்ட் நல்லாவே இருந்ததுனாங்க. அதனால் இன்றைக்கி வந்து மில்லட் சப்பாத்தி தான் செய்கிறேன். இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸுக்கு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் போட்டு பருப்பு குழம்பு மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வந்து தோல் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா வந்து சிக்கனில் ஊறினா போதும். இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த அளவு கிரேவி பார்த்து நல்லாவே வதக்குவோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக. உங்களுக்கு நல்லா குழம்பு அளவுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாகவே தண்ணி சேர்த்தா தான் அந்த கிரேவி பார்த்துக்கு வரும். நான் வந்து இந்த சிக்கன்லாம் முழுகிற அளவு தான் தண்ணி சேர்த்துருவேன். இதுவே நல்லா இந்த வச்சு வெளியே வந்துச்சுன்னா நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் திறந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க, அடி பிடிச்சிக்க. ஏன்னா திக்காக வைக்கிறோம் இல்லையா, அதனால். சிக்கன் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு குழம்பு ப்ரெஷர் நல்லாவே போயிடுச்சு. இது வந்து நல்லா வச்சுருவாங்க. கொஞ்சம் திக்காக தான், கொஞ்சம் ஒன்று பாதிமாக தான் நல்லாயிருக்கும்.
அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் மதிச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த பருப்பு குழம்பு ஒரு தாளி போட்டுக்கலாம். ஒரு எண்ணெய் கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிச்சது இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காஞ்ச மிளகா, கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ தட்டி வச்ச பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே போட்டுருந்தோம், நான் போட மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பூண்டு தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். தாளித்து ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொதிக்குள்ளே வேணும்னா ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி புளியை சேர்த்துக்குவாங்க. நீங்கள் மதியானத்துக்கு வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு. சூப்பராகவே நம்ம வீட்டு நீங்கள் மண்டே லஞ்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், அதை தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷன் சிக்கன் கிரேவி. இது வந்து சப்பாத்தியுமே சூப்பராக இருக்கும். அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சூப்பராக வந்து மண்டி அதுமாக நம்ம வீட்டு சிம்பிளான மெனு, ஆனால் வந்து ஹெல்த்தான மெனு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.